ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு TAF IAS அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிக்கல், எஸ் இரான் dismisses US bid to end conflict, sets its own terms. ஓகே, ஸோ இரான் அண்ட் US இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வந்து இட் இஸ் டேக்கிங் டேர்னிங் பாயிண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் வந்துட்டு இல்லை, நாங்கள் டீல்ஸ் வந்து சைன் பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஸ்டாப் த வார் ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரான் வந்து இல்லை, ஸ்ட்ரைக்ஸ் வில் கண்டினியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகெயின் வந்துட்டு யூஎஸ் வாரே என் பண்ணிக்கலாம், முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் வந்து இல்லை, எங்களுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணாதான் நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்டை முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் இட்ஸ் லிட்ரலி லைக் யூஎஸ் வந்துட்டு ஈரானை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சதுலேருந்து, லைக் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், கொண்டு வரணும்னு நினச்சதுல இருந்து ஈரான் வந்துட்டு நவ் டேக்கிங் அ லீட் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. கரெக்டாக? ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். ஹால்டிங் அக்ரெஷன், அதாவது ஃபர்தராக ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் அந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும். ரிப்பேரேஷன்ஸ், இதுதான் ஒரு மேஜர் பாயிண்ட். இது வரைக்கும் நடந்த வார் டேமேஜஸ்க்கு எல்லாமே யூஎஸ் வந்து ஈரானுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஈரான் வந்து ஒரு டிமாண்டாக வச்சுருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க டிவி சேனல்ஸில் ப்ரெஸ்லலாம் இதை தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எப்போ வாரை என் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் என் பண்ணுவோம். ஸோ எங்களுக்குன்னு சில டிமாண்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்ரெஷனை ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் ரிப்பேரேஷன்ஸ்க்கு, வார் இண்டெம்னிட்டி, வார் டேமேஜஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஹியூஜ் அமௌண்ட் வந்து எனக்கு பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோடைய சாவரன்ட்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஈரான் கிட்ட தான் இருக்குது, நாட் ஈவன் அதர் கல்ஃப் கண்ட்ரீஸ் லைக் ஒமான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரை என் பண்ணுறதை பற்றி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு ஈரான் வந்து சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ரீஓப்பன் பண்ணி விடுங்க. எஸ், ஹார்மோஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் திருப்பி திறந்து விடுங்க, உங்களுக்கு நான் வந்து சாங்ஷன் ரிலீஃப் தரேன். அதாவது உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து பேன் பண்ணியிருந்தேன் இல்லையா, யூஎஸ் வந்து சொல்கிறது ட்ரேட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிலீவ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இப்போதைக்கு முடிகிற மாதிரி கிடையாது. அண்ட் ஈரானுமே அதை முடிக்கிறதுக்கு ஒரு பீஸ் டாக்கோ ஒரு பீஸ் இனிஷியேட்டிவ்க்கோ ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் வார் ரிலேட்டடாக நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட். ஓகே, ஸோ அகெயின் வந்து நமக்கு இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் லெபனன் எல்லாம் வந்து நமக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு அவங்களுடைய தேவைகள், ஈரான் வந்து அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பற்றி யோசிக்கிறாங்க, யூஎஸ் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் எனிவே லைக் தே ஆர் நாட் கம்மிங் இன் டு டேர்ம்ஸ் எனி சூனர். அதுதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி நிறைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி சைட்ஸ், பாப்புலர் ஆயில் ரிஃபைனரிஸ் அங்கெல்லாம் அட்டாக் கண்டக்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை மேஜர் ரிவர் லிட்டானி ரிவர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லெபனனில் இஸ்ரேல் வாண்ட்ஸ் டு மூவ் அப் அன்டில் லிட்டானி ரிவர். கரெக்டாக? ஸோ நார்த்து அதை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும். ஸோ டைம் அண்ட் அகெயின் நம்ம ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட். அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஐஆரில் குவெஸ்டின் வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, சேஞ்சிங் வேர்ல்ட் ஆர்டர், எஸ் ஆல்ரெடி பைபோலாராக இருந்தது, இப்போது மல்டிபோலாராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து இன்னும் ஃபர்தராக மல்டிபோலார் ஆகுமா? அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் ஹூ இஸ் கோயிங் டு ஹிட் த பால், லைக் இஸ் இட் ஈரான் ஆர் இஸ்ரேல்? ஸோ பவர் கிரைசிஸ் ஆர் பவர் சேஞ்சஸ் இன் வெஸ்ட் ஏஷியா அண்ட் அதனுடைய இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் யூஎஸோடைய பவர் ஆன் த ஹோல், யூஎஸ் மட்டும்தான் சூப்பர் பவர்னு நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். விச் கண்ட்ரி இஸ் ட்ரைங் டு பிகம் அ சூப்பர் பவர்? அது இந்த பக்கம் ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் சைனாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ட்ரி இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஈரான் வந்து வாட் இஸ் இட் trying to do, because it is going to, or it is setting its own terms to
எண்ட் த வார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்கல் பேஸ்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எடிட்டோரியலில் டைம் அண்ட் அகெயின் வந்துட்டு தான் இருக்குது அண்ட் அதையும் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ திஸ் இஸ் த ரீசன்ட் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். இந்தியா raises clean energy ambition with 60% non-fossil fuel power goal by 2035. இந்தியா வந்து 2035க்கான என்டிசி அதாவது நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்டிசினா என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட், UNFCCC இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது நமக்கு 2035 கோலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த விஷயம் அதாவது இந்த என்டிசியாக இருக்கட்டும் இல்லை UNFCCC ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் இது நமக்கு GS3ல என்விரான்மெண்ட்டில் கவர் ஆகும். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இது இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக பேசும்போது நமக்கு IRலையுமே கவர் ஆகும். UNFCCC பற்றி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அது கண்டக்ட் பண்ணக்கூடிய கன்வென்ஷன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், அது மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண கியோட்டோ ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு UNFCCC. அது என்ன UNFCCC? யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ 1992ல் த ஃபேமஸ் ஆர் த மோஸ்ட் நோன் ரியோ சம்மிட் நடந்திருக்கும். கரெக்டாக, ரியோ சம்மிட் ஆர் எர்த் சம்மிட். அதில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. என்னது இது? இட் இஸ் அ குளோபல் ரெஸ்பான்ஸ் டு climate change. So for what? For taking action to tackle climate change. ஓகேயா, அண்ட் இதனுடைய ரோல் என்ன? இட் இஸ் a parent treaty for global climate agreements including the Kyoto Protocol and Paris Agreement. ஸோ இதுதான் நமக்கு ஓவராலாக இருக்கக்கூடிய ப்ரைமரி ட்ரீட்டி. அண்ட் இதுக்கு கீழே தான் we have a lot of protocols or treaties. இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கியோட்டோ ப்ரோட்டோகால் அண்ட் இந்த பக்கம் பாரிஸ் அக்ரிமெண்ட். அண்ட் ரீசெண்டாக நம்ம நியூஸில் பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்துருப்போம். எஸ், US வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க, எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு என்விரான்மெண்ட். கரெக்டாக, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேஜர் ட்ரீட்டிஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்னு பார்த்துருப்போம். ஓகே, அண்ட் இதனுடைய மேஜர் கோல் ஆர் அப்ஜெக்டிவ் என்ன? டு ஸ்டெபிலைஸ் greenhouse gas concentrations to prevent dangerous human interference with the climate system. கரெக்டாக, greenhouse gas எமிஷனை கட்டுப்படுத்தணும் அண்ட் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இது மேஜராக ஆப்ரேட் ஆகிற பிரின்சிபல் என்னப்பா? தட் இஸ் ஒன் மேஜர் இஷ்யூ ஈவன் இன் இன்டர்நேஷ்னல் அரேனா. அண்ட் அந்த பாயிண்டில் தான் நமக்கு ஈவன் US ஹேஸ் இஷ்யூஸ். எஸ், காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கரெக்டாக, இந்த பிரின்சிபலில் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே ரன் ஆகுது. அது என்ன? காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் ஹேண்ட்லிங் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெவலப்டு நேஷன். டெவலப்டு நேஷன்ஸ்க்கு இந்த கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் தே ஆல்சோ ஹாவ் த கெப்பாசிட்டி டு லீட். அதுதான் வந்து காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. வேறஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் டெவலப்பிங்கில். ஸோ அவங்களுக்குன்னு சர்டன் கன்செஷன்ஸுமே இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. ஏன் டெவலப்டு நேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல லீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்க ஆல்ரெடி டெவலப்டாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், டெவலப்டு நேஷன்ஸான US, UK இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனை சந்திச்சது. கரெக்டாக, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸையும் ரீப் பண்ணுது. கரெக்டாக, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்க்கும் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது அவங்க தான். ஸோ தே ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் இந்த காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பிரின்சிபல். ஓகே, ஸோ வாட் இஸ் NDC? NDCங்கிறது நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். இதுதான் ஆக்சுவல் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்குன்றது தான் UNFCCC. இதில் ஆக்ஷன் பிளான், நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷன் பிளான். ஸோ இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அந்தந்த கண்ட்ரியே அவங்களுடைய ஆக்ஷன் பிளானை UNFCCCக்கு சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் செல்ஃப்-டிஃபைன்டு கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ஸ். ஸோ உங்கள் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்ட்ரியோட சுச்சுவேஷன் பொறுத்து, எக்கனாமிக் சுச்சுவேஷன், என்விரான்மெண்டல் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் உங்களுடைய
ஆக்ஷன் பிளானை UNFCCCக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுதான் நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். அண்ட் இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இந்த கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய நேஷ்னல் டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை அப்டேட் பண்ணணும். அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுடைய ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்க போகுதுங்கிறத அவங்க கொடுக்கணும். அதை நோக்கி அந்த 5 வருஷம் ஒர்க் பண்ணணும். அந்த 5 வருஷம்க்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்களுடைய ஆக்ஷன் பிளான் அந்த NDCயை வந்து அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகே, அண்ட் வாட் இஸ் தி அல்டிமேட் கோல்? லிமிட்டிங் குளோபல் வார்மிங் டு 1.5 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இதுதான் NDC அப்படிங்கிறது. அண்ட் இந்த NDC தான் இப்போ நம்ம இந்தியா வந்து அப்டேட் பண்ணி ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அவர் 3rd time. Okay, NDC 3.0 for the years 2031 to 2035. அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம நெட் ஜீரோ கோல் எந்த இயர் வச்சுருக்கோம்? 2070. எஸ், நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டார்கெட் இயர் 2070. அண்ட் அதை நோக்கி தான் நம்மளுடைய ஆக்ஷன் பிளானும் இருக்க போகுது. அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years நம்மளுடைய NDC என்னென்னு பார்த்துடலாம். எஸ், 3rd climate action plan for the time period 2031 to 35, and these targets are aligned with the vision of Viksit Bharat at 2047. Yes, net zero emissions க்கு 2070 நம்மளுடைய target year, and Viksit Bharat அதாவது developed India at the year of or in the year 2047. ஓகே, அண்ட் இதில் மேஜர் இன்னொரு அப்டேட் என்னென்னா, இட் கன்சிடர்ஸ் த ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக் GST. ஓகே, இந்த GST பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டேர்ம் தான் இது. ஸோ எவ்ரி இயர் நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வந்து இட் வில் டேக் ப்ரையாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ரீசெண்டாக கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கார்பன் சிங்க் ஆர் செக்வஸ்ட்ரேஷன், ஃபர்தராக வந்துட்டு கார்பன் ஸ்டோரேஜ் அண்ட் கேப்சர் அதில் மாறினது. தென் கார்பன் ஸ்டோரேஜ் அண்ட் ரீயூஸ்னு இப்போ மாறினது. அதே மாதிரி நமக்கு இப்போது குளோபல் ஸ்டாக் டேக்ன்றது ஒரு முக்கியமான டேர்ம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுடைய NDC adheres to the principle of common but differentiated responsibilities. ஓகே, இந்த குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது கலெக்டிவ் அசஸ்மெண்ட். அதாவது எல்லா கண்ட்ரீஸுமே எந்த அளவுக்கு அவங்களுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஓவராலாக எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரியோட ஒரு கண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸை இது பண்ணுறது இல்லாமல் இந்த ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது எவ்ரி 5 years ஒன்ஸ் நடக்க போகுது. அண்ட் இது ஃபர்ஸ்ட்டு நமக்கு 2023 தான் அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு 5 years எந்த மாதிரி அப்டேட் குளோபல் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் குளோபல் ஸ்டாக் டேக். அண்ட் நம்மளுடைய கீ 2035 டார்கெட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி. இந்த இதில் வந்துட்டு நமக்கு எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் GDPயை 2035க்குள்ளே 47% குறைக்கிறதுக்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஓகே, முன்னாடி நமக்கு 2030க்குள்ளே 45% டார்கெட் வச்சுருந்தோம். எப்போது ஃப்ரம் 2005லேருந்து இப்போது 2035க்குள்ளே 47% குறைக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வச்சுருக்கோம். ஓகே, இந்த டேர்ம்லேயே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு திங்க் ஃபார் எ வைல். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறது, இந்த டெஃபினிஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் யூ ஹாவ் டு பி கிளியர் ஆன் யுவர் மைண்ட். ஸோ எமிஷன்ஸ் இன்டென்சிட்டிங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு எமிஷன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி. இந்த இடத்துல நம்ம GHG க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம 47% 2035க்குள்ளே குறைக்கணுங்கிறது நம்ம இந்த 2035 டார்கெட் NDCயில் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ஷன் பிளானில் ஒன்று. ரெண்டாவது, நான் ஃபாசில் ஃபியூல் பவர்.
achieving 60% cumulative electric power installed capacity from non-fossil sources. உங்களுக்கே தெரியும் நமக்கு non-fossil sourcesனால் சோலார், விண்ட் பவர், ஹைட்ரோ, நியூக்ளியர் பவர்லாம் இருக்குது. ஸோ அதில் நமக்கு 60% cumulative electric power capacity வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுருக்கோம் 2035க்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸாக ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா வந்து 52.57% வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2030 டார்கெட்டே நம்ம என்ன வச்சுருந்தோம் 50% வச்சுருந்தோம். அதை நம்ம February 2026லேயே அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ 2035க்கு 60% டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ திஸ் மைட் ஆல்சோ பி அச்சீவ்ட் ஏர்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு நான் ஃபாசில் ஃபியூல் பவர் கெப்பாசிட்டி ஆர் ஜென்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் பாருங்கள், கார்பன் சிங்க். ஸோ கிரியேட்டிங் அண்ட் அடிஷ்னல் கார்பன் சிங்க் ஆஃப் 3.5 to 4 billion tons of CO2. இது வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆர் ட்ரீ கவருக்கு ஈக்குவிவேலண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கிறது. ஆல்ரெடி நம்ம 2030க்கு நம்ம 2.5 to 3 பில்லியன் டார்கெட் வச்சுருந்தோம். 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 வந்து டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ இப்போ 2035ல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் ஆக்ஷன் பிளானில் 3.5 to 4 பில்லியன் டன்ஸ். அண்ட் ஆஸ் ஆஃப் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு 2.29 பில்லியன் டன்ஸ் வந்து 2021லேயே வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே நமக்கு ஒரு ரீச்சபிள் டார்கெட், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய கீ 2035க்கு இருக்கக்கூடிய கீ டார்கெட்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் கமிட்மெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே குவான்டிடேட்டிவ், கரெக்டாக குவான்டிட்டி பேஸ்டில் குவான்டிட்டி பேஸில் நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம கண்ட்ரிக்கு இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமே இந்த டார்கெட்ஸ்லாம் ரீச் பண்ண போகிறோம், இது வந்து இவ்வளோ டார்கெட், இது வந்து இவ்வளோ % அச்சீவ் பண்ணும், இது வந்து இவ்வளோ டன்ஸ் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே குவான்டிடேட்டிவ். கரெக்டாக குவாலிட்டேட்டிவ் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக நம்ம குவாலிட்டேட்டிவாக என்ன கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபார் என்வாயன்மெண்ட், லைஃப் இது ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரமோட்டிங் சஸ்டைனபிள் லிவிங் அஸ் அ மாஸ் மூவ்மெண்ட், இது வந்து one of the qualitative commitment. Okay, and next green industrial pathways, அதாவது focusing on green hydrogen. Okay, so creating green green industrial pathways. Okay, and next just transition, அதாவது நம்ம ஃபாசில் ஃபியூல் டு நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ensuring an inclusive shift that supports workers and regions dependent on fossil fuels. அதாவது நீங்கள் transition பண்ணணும் from fossil to non-fossil நினைக்கிறது கரெக்டு, பட் that should be just, கரெக்டாக that should be just and fair to workers and regions dependent on fossil fuels. ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ லீடிங் த குளோபல் சவுத். உங்களுக்கே தெரியும் இந்தியா தான் இப்போ வந்து பிரிக்ஸ் சேர் ஃபார் த இயர் 2026 எடுத்திருக்கு. ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்சில், ஒரு கிளைமேட் லீடர்ஷிப்லையும் இந்தியா வந்து ஷுட் லீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த குவாலிட்டேட்டிவ் கமிட்மெண்ட்டில் பார்க்குறோம். ஓகே, ஸோ these are the qualitative commitments and these are the major quantitative commitments with regard to our NDC. Okay, nationally determined contribution for the time period 2031 to 2035. ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோம், எவ்வளோ இயர்லியாக சில டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறோம், அண்ட் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன, அதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும் ஃபார் மெயின்ஸ். ஓகே, அண்ட் டைம் அண்ட் அகெயின் இது ரிலேட்டடாக நம்ம எடிட்டோரியல்ஸ் பார்த்துட்டே தான் இருப்போம். அது வந்து நமக்கு நெட் ஜீரோ எமிஷன் ஓவராலாக இருக்கட்டும், இல்லை ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் நான் ஃபாசில் ஃபியூல் பவராக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டிங் மோர் கார்பன் சிங்காக இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள், காவேரி பேசின் டு ஃபேஸ் ட்ரை ஸ்பெல் அன்டில் 2050. இது வந்து நமக்கு ஐஐடி காந்திநகர் வந்து ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டடி பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, காவேரி பேசின் வந்து 2050 வரைக்குமே கொஞ்சம் அந்த ட்ரை ஸ்பெல் வந்து ஃபேஸ் பண்ண போகுது. ஸோ வாட்டர் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவேரி ரிவருடைய ஜியாகிரஃபி அண்ட் காவேரி நம்ம என்ன சொல்வோம், தக்ஷின் கங்கா ஆஃப் த சவுத், சதர்ன் பகுதி, அதாவது தெற்கு பகுதி, தெற்கு இந்தியாவுடைய தெற்கு கங்கை நதி அப்படின்னு நம்ம காவேரியை சொல்லுவோம். ஓகே, தக்ஷின் கங்கா. அண்ட் இது எங்கே உதயமாகுது, ஆரிஜின் ரைசஸ் அட் தலக்காவேரி. ஓகே, ஸோ தலக்காவேரி
ஓகே. தலக்காவேரி இந்த பிரம்மகிரி ரேஞ்ச் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொடகு டிஸ்ட்ரிக்ட் ஆர் கூர்க். ஓகே. அண்ட் இதனுடைய கோர்ஸ் என்ன, ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது த்ரூ கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பிஃபோர் எம்டிங் இன்டு பே ஆஃப் பெங்கால் அட் பூம்புகார். ஸோ எங்கே ட்ரெயின் ஆகுது, பே ஆஃப் பெங்கால். அப்போ இது என்னது, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். கரெக்டாக வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகி நமக்கு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவராக இருக்குது. அண்ட் வாட் ஆர் த மேஜர் ட்ரிபியூட்ரிஸ். ட்ரிபியூட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் படிக்கணும், லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் காவேரி, ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் காவேரி. ஸோ நீங்கள் படிக்கும்போதே இப்படி செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் யூ கேன் ஈவன் கிரியேட் நிமோனிக்ஸ் டு ரிமெம்பர். அண்ட் மேஜர் ரிவர்ஸ் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது போக நமக்கு டைம் அண்ட் அகெயின் நியூஸில் வரக்கூடிய ரிவர்ஸ் அண்ட் ஃபர்தராக இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லாம் நிறைய தான் இருக்குது. ஓகே. அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னெல்லாம், ஹேமாவதி, ஷிம்ஷா, அர்க்காவதி. ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் லக்ஷ்மண தீர்த்தா, கபினி, ஸ்வர்ணாவதி, பவானி அண்ட் அமராவதி. ஓகே. அண்ட் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, it is a perennial river. Okay, perennial river supported by southwest monsoon and northeast monsoon. southwest monsoonங்கிறப்போ உங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிறப்போ, அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு பகுதியில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரிசீவ் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ perennial river and it is the lifeline for the granary of South India. granary of South India இந்த இடத்துல நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தாஞ்சூர் டெல்டா, தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு என்னது, காவேரி நீர் தான் தேவை இல்லையா. ஸோ அதுதான் லைஃப் லைன். அண்ட் அதுக்காக தான் நிறையா ப்ரொட்டஸ்ட்டுமே நம்ம டைம் அண்ட் அகெயின் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுக்கு இடையில் இருக்கக்கூடிய வாட்டர் இஷ்யூ அண்ட் அதுக்காக காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு. இது எல்லாமே நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு காவேரி ரிவருடைய ஜியாகிரஃபி. அண்ட் ஐஐடி காந்திநகர் ஸ்டடி என்ன சொல்லுது, எஸ் நமக்கு ஆக்சுவலி நம்ம ஜென்ரலாக மற்ற ரிவர்ஸ்லாம் சுச்சுவேஷன் என்னென்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால அந்த ரிவர்ஸ் எல்லாம் இந்தியன் ரிவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரிவர்ஸில் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் காவேரி ரிவர் மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 3.5% டிக்ளைனை சந்திக்க போகுது. எப்போது, இந்த 2026லேருந்து 2050 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியடில். ஸோ மற்ற ரிவர்ஸ்லாம் கிளைமேட் சேஞ்ச்னால ஆக்சுவலி அங்கே வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா, காவேரியில் வாட்டர் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ வை காவேரி இஸ் டிஃப்ரெண்ட்? எஸ், ஏன்னா அந்த பகுதிகளில் குளோபல் வார்மிங் இன்டியூஸ்டு ரெயின்ஃபாலை வந்து நம்ம நம்ப முடியாது. அண்ட் எனி டைம் சூன் அது வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ காவேரி வந்து அந்த ரெயின்ஃபால்லேருந்து பெனிஃபிட் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே கங்கா அண்ட் இண்டஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கதையே வேறு. அங்கே வாட்டர் ஃப்ளோ அதிகமாக தான் இருக்க போகுது. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் மோர் ஃப்ளட் லைக் சுச்சுவேஷன், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் இந்த மாதிரியெல்லாம். ஓகே. வேரஸ் காவேரி வந்து ட்ரை அப் ஆக போகிறதுக்கான சுச்சுவேஷன் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிறதும். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரீமே ஒரு 28% டிக்ளைன் ஆயிருக்கு. எப்போ 1951 2012 அந்த டைம் பீரியட்லேயே ஒரு 28% அதனுடைய வாட்டர் ஃப்ளோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து இன்னும் ஒரு 3.5% டிக்ளைன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்டடி ஃபைண்டிங்ஸ். ஓகே. அண்ட் டிஸ்பியூட்ஸோட இம்பேக்ட் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நமக்கு இன்னும் வாட்டரோட அவைலபிலிட்டி டிக்ளைன் ஆக போகுது, குறைய போகுது அப்படின்னா இட் வில் ஃபர்தர் எஸ்கலேட் த டென்ஷன்ஸ் பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. கரெக்டாக. அண்ட் அங்கே வாட்டர் ஷேரிங் கான்ஃப்ளிக்ட் ஆல்ரெடி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லாம் இன்டர்ஃபியர் பண்ணி தான் நமக்கு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்ட் க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் ஃபர்தர் டைம் அண்ட் அகெயின் இன்னுமே அது கோர்ட்டில் இஷ்யூ போய்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக. இவ்வளோ கியூசெக் வாட்டர், இவ்வளோ கியூபிக் மீட்டர், இவ்வளோ டிஎம்சி நம்ம வேணும்னு கேட்குறோன்னா அது வந்து கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் ஆல்ரெடி drought like situation இருக்கு, so we need water for our own people அப்படின்னு. கரெக்டா. ஸோ இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது. அண்ட் ப்ரப்போஸ்டு சொல்யூஷனாக இந்த ஸ்டடியில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கோதாவரி அண்ட் காவேரி நதிநீர் இணைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சொல்யூஷனாகவே இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி நமக்கு காவேரி ரிவர் ஃபர்தராக பொலிட்டிக்கல் சைடாகவும் சரி அண்ட் ஆல்சோ இந்த ஜியாகிரஃபி ரிலேட்டடாகவும் சரி நம்ம அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். இமிக்ரேஷன் விசா இஷ்யூவன்ஸ் ஸ்கீம் கெட்ஸ் 5-year எக்ஸ்டென்ஷன். இது வந்து நமக்கு IVFRT சிஸ்டம். இது
இமிக்ரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் ஸ்கீம். இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்துட்டு நமக்கு இன்னொரு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வந்து எஸ்டர்டே வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் ஆர் அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்னைசிங் இந்தியாஸ் பார்டர் அண்ட் ஃபாரினர் மேனேஜ்மெண்ட். இதனுடைய ஃபுல் நேம் தான் இப்போ நான் சொன்னேன், இமிக்ரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங். ஓகே, 5 இயர் எக்ஸ்டென்ஷன்றது நமக்கு 2026 2031 வரைக்கும் அண்ட் வித் பட்ஜெட் அவுட்லே ஆஃப் 1800 crore rupees. ஸோ இதனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன? கிரியேட்டிங் அ secure, integrated and optimized framework for visa issuance, immigration clearance and tracking foreigners within India. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் எக்ஸ்பேன்ஷனில் இருக்கிற நேம் எக்ஸ்பேன்ஷன் அதில் இருக்கிறது தான் எக்ஸாக்டாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கே. ஓகே, ஒன்று வந்து விசா இஷ்யூவன்ஸ் அண்ட் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ், இன்னொன்று அண்ட் ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்கள ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறது எல்லாமே தான் இந்த ஸ்கீமுடைய கோர் அப்ஜெக்டிவ். அண்ட் இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 117 இமிக்ரேஷன் செக் போஸ்ட், 15 அந்த ஃபாரின் நேஷனல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது, அண்ட் தென் 854 ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நேஷன் வைட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்கீம்லேருந்து க்ரியேட் பண்ணப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100% கான்டாக்ட்லெஸ் விசா ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 91% விசா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அண்ட் அதனால தான் இந்த ஸ்கீமை ஃபர்தராக இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் டிஜிட்டல் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்டை வந்து இனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கொலோனியல் இரா டைமில் க்ரியேட் பண்ணப்பட்ட லாவை வந்து இப்போது ஆஸ் ஆஃப் நவ் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இமிக்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோக்கஸ் இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம ஃபாரினர்ஸை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது இல்லீகல் மைக்ரேஷனை தடுக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாகவும் இந்த ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இந்த சிஸ்டம் வந்து நமக்கு மாடர்னைஸ் பண்ணுறதோ இல்லை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அனதர் ரீசன் வந்து இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரேஷனை தடுக்கிறதும் தான். ஓகே, அண்ட் அனதர் ஒன் இஸ் டிஜிட்டல் இன்டிகிரேஷன். இப்போ எப்படி நமக்கு விசா அப்ளிகேஷன் இதெல்லாம் இது பண்ணுறோம், அது மாதிரியே இப்போ வந்து வேரியஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸையும் இதில் இன்டர்லிங்க் பண்ணி விடுறது. ஸோ தட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ராக்கிங்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸிட் மானிட்டரிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக நடக்கும். அட் த சேம் டைம் டெக்னாலஜிக்கலாக டேட்டா ட்ரிவனாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. And then service delivery focus still remains on contactless services. முன்னாடி நம்ம பார்த்தோம் within 72 hours எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இன்னுமே மேஜர் ஃபோக்கஸாக தான் இருக்க போகுது. ஸோ சர்வீஸ் டெலிவரி ஒரு சீம்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் இட் இஸ் கோயிங் டு பி கான்டாக்ட்லெஸ், இன்க்ளூடிங் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூலிங் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ தட் நமக்கு விசா ப்ராசஸ் ஆகுறதுக்காக அதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். கவர்மெண்ட் ரீவேம்ப்ஸ் உடான் ஸ்கீம் வித் சேஞ்சஸ் இன் சப்சிடி. உங்களுக்கே தெரியும் யுடான் ஆர் உடான் ஸ்கீம் வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எஸ், ஏர்பிளைன் கனெக்டிவிட்டி ரீஜனல் லெவல்லையும் ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ், ஞாபகம் வருதா சூர்யாவுடைய படம் சூரரை போற்று? எஸ், அதுதான் உடான் ஸ்கீம். ஸோ இதோட லிட்ரல் மீனிங்கே என்ன? லெட் த காமன் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ளை. ஆம் நாகரிக், சாதாரண மனுஷனும் ஃப்ளைட்டில் போகணும். அதுக்கு அந்த ஃப்ளைட் அஃபோர்டபுளாகவும் ஆக்சசபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய மேஜர் மிஷன். அண்ட் கனெக்டிங் த அன்கனெக்டட். இந்த இடத்துல நம்ம ரீஜனல் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம். லைக் ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லையும் ஏர்லைன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து உருவாக்குறது. ஓகே, ஸோ டு கனெக்ட் அன்சர்வ்ட் அண்ட் அண்டர்சர்வ்ட் ஏர்போர்ட்ஸ் பை இன்சென்டிவைசிங் ஏர்லைன்ஸ் டு ஃப்ளை டு ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஓகே, இதுதான் மேஜர் அப்ஜெக்டிவ். அண்ட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2016 அண்ட் இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்? Civil aviation. Okay, and what are the key features?
கேப்ட் ஃபேர்ஸ், அதாவது ஃபேர்ஸ் வந்து ஏர் ஃபேர்ஸ் ஃப்ளைட் ட்ராவல்க்குரிய காசு இருக்கு இல்லையா, ஒரு 1 hour ஃப்ளைட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 2500. எதுக்காக இவ்வளோ கம்மியாக? டு என்ஷூர் அஃபோர்டபிலிட்டி ஃபார் த காமன் சிட்டிசன். ஓகே, ஏன்னா இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் ஆர் கோர் எய்மே என்னது? சாதாரண மனுஷனும் ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது. அடுத்தது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், அதாவது கவர்மெண்ட் வந்து ஏர்லைன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ கம்மி காஸ்ட்டுக்கு ஃப்ளைட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்கும்ல, அது வந்து கம்மியாக போதா? கிடையாது, அது அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, அப்புறம் நமக்கு அந்த ஏர்லைன்ஸுடைய ஏர் ஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய காஸ்ட், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிஸ்மேட்ச், அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண போது தான். ஓகே, அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 ப்ளஸ் ரூட்ஸ்னே சொல்லலாம். அண்ட் தென் 75 ப்ளஸ் ஏர்போர்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து ஆப்ரேஷனலைஸ் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் ஹெலிபோர்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஏரோட்ரோம்ஸ். ஓகே, அண்ட் இப்போது இந்த ஸ்கீம் ஆக்சுவலி 2016 லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் அகெயின் இது வந்து இவால்வ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. அண்ட் இதை பற்றி நம்ம இதோட எவல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நமக்கு நியூஸில் உடான் 6.0 தான் வந்து நமக்கு இப்போ நியூஸில் இருக்கிறது. ஓகே, ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி ஷார்ட் ஹால் ஃப்ளைட்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை ரீச் அவுட் பண்ணுறது. ஸோ ரீஜனல் கனெக்டிவிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு வந்து மேஜர் இனிஷியேட்டிவ். ஸோ ரீஜனல் ஏரியாஸை கனெக்டிங் வித் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஹப்ஸ், இதுதான் வந்துட்டு உடான் 6.0 வந்து டார்கெட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போது நமக்கு 2026 ரீவேம்பில் என்னென்னலாம் நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்லே, இதுக்குரிய ஃபினான்ஷியல் அவுட்லே மேசிவ் அமௌண்ட்டாக ஒரு 28,000 crore ப்ளஸ் ருப்பீஸ் வந்து இதுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்சிடி அலோகேஷன், ஏன்னா நமக்கு முன்னாடியே பார்த்தோம் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் இருக்குது எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ சப்சிடி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000+ crore வந்து இதுக்காகவே நமக்கு ரீஜனல் ஏர்லைன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. அண்ட் டிரெக்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறது இந்த தடவை இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் மாதிரி லெவி பண்ணி தான் நான் யுடான் ஏர்ஃபேர்ஸில் டேக்ஸ் மாதிரி லெவி பண்ணி அதை வந்து இதுக்காக கொடுத்தாங்க. பட் இந்த தடவை டைரெக்டாக கவர்மெண்ட் எக்ஸ்செக்கர்லேருந்தே பட்ஜெட் அமௌண்ட்லேருந்தே இதுக்கான சப்சிடிஸை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் லாங்கர் சப்சிடி பீரியடுங்கிறது முன்னாடி ஸ்பெசிஃபிக் ரூட்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்கறது வந்து 3 years இருந்தது, இப்போ 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேக் ரிப்போர்ட் வந்து என்ன ஃபைன் பண்ணுச்சுன்னா, மோஸ்ட்லி வந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் சப்சிடி கிடைக்குதுல்ல அந்த 3 வருஷம், அது வரைக்கும் தான் அது ப்ராப்பராக ஆப்ரேட்டடாக இருக்குது. சப்சிடி அதுக்கப்புறம் அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து லைக் யூஸில் இல்லாமையே போயிடுது அப்படிங்கிறத கேக் ரிப்போர்ட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து வயபிளாக இருக்கணும்னா அந்த சப்சிடி பீரியட் இன்னும் வந்து ப்ரொலாங்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் 3 yearsலேருந்து 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ until those airlines achieve self sustainability, இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த அசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இப்போ நமக்கு 2026 ரீவேம்பில் கொண்டு வந்திருக்கக்கூடியது. அண்ட் எவல்யூஷன் ஆஃப் உடான், அதாவது நமக்கு 2016 அந்த ஸ்கீம் கொண்டு வந்துட்டு 2017 உடான் 1.0 இருந்தப்போ ஒரு 128 ரூட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70 ஏர்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஃப்ரம் ஷிம்லா டு டெல்லி. ஓகே, அண்ட் 2018 நெக்ஸ்ட் இயரே நமக்கு 2.0 வருது. இது வந்து நமக்கு ஹில்லி ரீஜன்ஸை கவர் பண்ணுது. ஓகே, ஸோ ஹெலிபேட்ஸ் வந்துட்டு மவுண்டன் ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு ஏர்லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது உடான் 2.0. அண்ட் உடான் 3.0 பார்த்தீங்கன்னா 2019 த வெரி நெக்ஸ்ட் இயர் டூரிசம் அண்ட் வாட்டர் ரிலேட்டட், அதாவது ஸ்பெசிஃபிக் டூரிசம் ரூட்ஸ் அண்ட் சீ பிளேன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ தட் வாட்டர் ஏரோட்ரோம்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் 2020 4.0 பார்த்தீங்கன்னா ஐலண்ட்ஸ் அண்ட் பார்டர்ஸ், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, ஹில்லி ஸ்டேட்ஸு, ஐலண்ட்ஸ் நமக்கு லக்ஷதீப் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அகாட்டி, மினிகாய் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ். அண்ட் 5.0 எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃபிஷியன்சி ரிலேட்டட், அதாவது நமக்கு
600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கேப் பண்ணியிருந்தாங்க முன்னாடி, அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் அப்படின்னு. ஸோ அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லார்ஜர் ஏர்க்ராஃப்டை இன்னும் வந்து நமக்கு கமர்ஷியலி வயபிளாக ரூட்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் இப்போது நமக்கு 6.0ல் என்ன ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க, சப்சிடிஸ் வந்து 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபண்ட்ஸ் வந்து டிரெக்டாக கவர்மெண்ட் எக்ஸ்செக்கர்லேருந்து வரப்போகுது. ஸோ தட் லாங் டேர்மாக சஸ்டெயினபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் உடான் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன், ஹவு இட் ஹேஸ் எவால்வ்டு. ஓகே, ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தராக அதை வயபிள் ஆக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் இப்போது ரீவேம்ப் ஸ்கீமில் எடுத்திருக்கோம். ஓகே, that's all about that one. Next one பாருங்க, center asks RBI to keep retail inflation target at 4% till 2031. so 2031 வரைக்குமே retail inflationக்கான டார்கெட் வந்து 4% வச்சிருக்க சொல்லி RBI கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் இதனுடைய டைம்லைன், அதாவது டைம்லைன் பார்த்தீங்கன்னா April 1, 2026, இப்போ அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் March 31 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வாஸ் ரிலீஸ்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இட் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டட் அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் ரிலேட்டட்லாம் டிசைட் பண்ணுறது இவங்க தான். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அண்ட் ஒய் RBI கிட்ட சொல்கிறாங்க, அது என்ன இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் உங்களுக்கே தெரியும். இன்ஃப்ளேஷன்னா என்னது? எஸ், ஜெனரல் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல், கரெக்டாக? அதுதான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை ஒரு சர்டன் மார்ஜினில் வச்சுக்கிறது. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐடியல் டார்கெட்னு நம்ம வச்சுருக்கிறது 4%. அந்த 4%லேருந்து ஒரு 2% மார்ஜின் வச்சுருக்கோம், அதாவது +or-2%. ஓகே, ஸோ ஐடியல் டார்கெட் நம்ம வச்சுருக்கிறது 4%. அண்ட் அது பக்கத்தில் நம்ம மார்ஜின் வச்சுருக்கிறது +or-2%. அதாவது அதிகமாச்சுன்னா மேக்ஸிமம் 6% அண்ட் குறையுது அப்படின்னா மேக்ஸிமம் 2%. அதுதான் 4% ஆக்சுவல் டார்கெட் +or-2%. ஓகே, ஸோ தட் நம்ம அந்த எக்கனாமிக் ஷாக்ஸை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த அப்பர் டாலரன்ஸ் லெவல், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்றது 6% வச்சுருக்கோம். லோவர் டாலரன்ஸ் லெவல் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கானது 2% நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா RBIயோடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி தான். அண்ட் இது அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தட் தே கேன் கீப் இன்ஃப்ளேஷன் வித்தின் திஸ் 2 to 6% பேண்ட். ஓகே, ஸோ இந்த பக்கம் விட்டால் அதாவது 4% ஆக்சுவல், அண்ட் இந்த பக்கம் போச்சுன்னா 2%, அண்ட் இந்த பக்கம் போச்சுன்னா 6%. இந்த பேண்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது RBIயோடைய வேலை. அண்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ RBIயினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள். மானிட்டரி பாலிசி கமிட்டி, அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பா? இட் இஸ் அ 6-member கமிட்டி. இவங்க தான் லீகலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அச்சீவிங் திஸ் டார்கெட். அண்ட் இவங்க மீட்டிங்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 4 times மீட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வரும். அண்ட் அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறது என்னது, சோஃபார் நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க RBI. தட் இஸ் நோ சேஞ்ச் இன் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. அண்ட் ரெப்போ ரேட்னா என்ன? த ரேட் அட் விச் RBI lends money to பேங்க்ஸ். அண்ட் இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் சரி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் சரி, அது வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஃபர்தராக நமக்கு கஸ்டமர்ஸ் லெண்டர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா, கஸ்டமர்ஸ்க்கு பாரோவர்ஸ்க்கு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த பேஸ் பாயிண்ட் எவ்வளோ குறைக்கிறாங்க அதிகமாக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த MPC மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை இஃப் த RBI ஃபெயில்ஸ் டு மீட் த டார்கெட் ஃபார் 3 consecutive quarters, ஸோ 3 consecutive quarters அவங்க இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் மஸ்ட் ப்ரொவைட் அ ஃபார்மல் ரிப்போர்ட் டு த கவர்மெண்ட் எக்ஸ்பிளைனிங் த ரீசன்ஸ் அண்ட் த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பிளான்ட். ஓகே, ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள், RBI scraps treasury bill sale to support banking liquidity. ஓகே, ஸோ RBI வந்து ட்ரெஷரி பில் சேலே வந்து ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பேங்க்ஸில் வந்து நிறையா கொஞ்சம் மணி சப்ளை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் ட்ரெஷரி பில்ஸ் ஆர் T-bills. ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் டெட்
அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட் ஆர் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஆர் இஷ்யூ பண்ணக்கூடிய பில்ஸ் தான் இந்த ட்ரெஷரி பில்ஸ் ஆர் டி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து 3 டென்யூரில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ 91 டே டி பில் இருக்கும், அப்புறம் 182 டே, அப்புறம் 364 டே, இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் ஆர் டென்யூர்ஸில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இதில் என்ன அப்படின்னா இதனுடைய மேஜர் ஸ்பெசிஃபிசிட்டி என்னென்னா 0 கூப்பான் பில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பில்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பில்ஸ் மூலமாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ நான் வாங்கக்கூடிய அந்த பில்லே வந்துட்டு பில் ஆர் பாண்ட் வந்துட்டு they are issued at a discount. ஓகே, and redeemed at face value. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து ஒரு 91 டே டென்யூர் இருக்கக்கூடிய ஒரு பில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ 100 rupees. பட் அதை வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். ஒரு 90 rupeesக்கு வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்தராக நான் அதை சேல் பண்ணுறேன்ல, அதை சேல் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவல் 100 rupees வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 10 rupees தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாபம். ஸோ இது வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணாது. பட் ஒரு டிஸ்கவுண்ட்டில் நம்ம பை பண்ணி ஃபேஸ் வேல்யூ ரெடீம் பண்ணுறது தான் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். அண்ட் நெக்ஸ்ட் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி கன்சிடர்ட் ரிஸ்க் ஃப்ரீ. அதாவது நமக்கு சாவரின் கேரண்டி இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக்கிங்கில் இருக்கக்கூடியதுனால இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆர்பிஐ தான் இதனுடைய ஆக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ரெசன்ட் நியூஸ்? ஆர்பிஐ வந்து இந்த பில் சேல் வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக? டு சப்போர்ட் பேங்கிங் லிக்விடிட்டி. அதாவது பேங்க்ஸில் மணி சப்ளை இருந்தால் தான் தே கேன் லெண்ட் மணி, ரைட்? ஸோ அதுக்காகவும் அண்ட் ஆல்சோ இயர் அண்ட் டெட்லைன் மீட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மோஸ்ட்லி ஹை கேஷ் டிமாண்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் எண்டில் வந்துட்டு நமக்கு டீபில் சேல் இந்த ஆக்ஷனில் வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா பேங்க்கில் தான் வந்து லிக்விடிட்டி க்ரன்ச் ஏற்படும் பேங்க்ஸில் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இதை வந்து ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன், அதாவது இப்போது ஆர்பிஐ வந்து இந்த சேலில் ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 350 பில்லியன் rupees வந்து பேங்க்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கால் மணி மார்க்கெட்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு பேங்க்ஸில் வந்து மணி கம்மியாக இருக்கும், லிக்விடிட்டி க்ரன்ச் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து தவிர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இதில் ஃபர்தராக மூவ் அஹெட் ஆகலை. ஓகே, அண்ட் இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சென்ட்ரல் பேங்க் இஸ் willing to prioritize the stable cash flow over the government's immediate borrowing needs during tight periods. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பண தேவை இருந்தாலும் பேங்க்ஸில் மணி சப்ளை ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறது தான் சென்ட்ரல் பேங்க்குடைய ப்ரையாரிட்டியாக இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.